Hi students, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோஷன் ஆன் இன்க்ளைன் பிளேன் அப்படின்ற கான்செப்டில் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒரு ப்ராப்ளம் பார்த்துருந்தோம் இல்லைங்களா. அதுக்கு ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இது. A block rests on a plane of variable inclination. Find the incline of the plane with the horizontal at which the block just slides down. The coefficient of friction between the block and the plane is mu is equal to 1/√3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் மோஸ்ட்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ப்பா. ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்றக்காண்டி இந்த ரெண்டு பிக்சரும் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் அப்படின்ட்டு இருக்கிற இடத்துல இந்த இடத்துல ஒரு காயின் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். இப்போ ஒரு நோட் புக்கு அப்படின்றத ஒரு சர்ஃபேஸாக ஒரு பிளேன் சர்ஃபேஸாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு அது மேலே என்ன செஞ்சுருக்கோம், ஒரு காயினை பிளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இதோடைய நோட் புக்கோட இந்த அட்டையை வந்து என்ன செய்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக மேலே நோக்கி நம்ம ரைஸ் பண்ணுறோம். மேலே நோக்கி நம்ம ரைஸ் பண்ணும்போது இந்த இன்க்ளினேஷன் அப்படின்றது என்ன செய்யுது, வேரி ஆகுது பார்த்தீங்களா. இந்த இன்க்ளினேஷன்ற ஆங்கிள் வேரி ஆக இப்போ அந்த காயின் ரெஸ்ட்ல இருந்தது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வரும்போது என்ன செய்ய ஆரம்பிக்கும், ஸ்லைட் டவுன் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த வேரியபிள் இன்க்ளினேஷன்ல ஒரு சடனாக ஒரு சுச்சுவேஷன்ல என்ன செய்யும், அது வரைக்கும் ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷன்ல அது என்ன செஞ்சிச்சு, ரெஸ்ட்ல இருந்த ஒரு காயின் அப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். எந்த ஆங்கிளில் ஸ்லைட் டவுன் ஆகும் அப்படின்ற இந்த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அல்லது ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படின்ற வேல்யூ தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் tan θ ஈக்குவல் டு μs, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ டேஞ்சன்ட் ஆங்கிள் ஆஃப் த ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லைங்களா. இந்த இடத்துல μs அப்படின்றத 1/√3 அப்படின்ற ஒரு வேல்யூவாக கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல μs அப்படின்றது இந்த நோட்டோடைய சர்ஃபேஸ்க்கும் இந்த காயினுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வேல்யூ, இந்த பிளாக்குக்கும் இந்த பிளேனுக்கு இடையில இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வேல்யூ தான் 1/√3. ஸோ இந்த இடத்துல இதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா எந்த இடத்துல tan θs அப்படின்றது 1/√3 இருக்கும், ஆக்சுவலா tan 30 டிகிரி தான் 1/√3 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. அப்போ θs அப்படின்றது இந்த இடத்துல என்னது, 30 டிகிரி இன்க்ளினேஷனா இருக்கும்போது இந்த காயின் அல்லது இந்த பிளாக் அப்படின்றது என்ன செய்யும், ஸ்லைட் டவுன் ஆகும். இதான்ப்பா இந்த ப்ராப்ளத்துல நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க, புரிஞ்சுங்களா. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு 1 மார்க்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தொடர்ந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.